ஸோ அடுத்து வந்து கல்விக்கண் திறந்தவர் காமராசர். வந்து காமராசர் வந்து தமிழில் சிலபஸில் இல்லை, ஆனால் ஜிஎஸ்ல வந்து காமராசர் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதில் இருந்து தான் வருவார். ஸோ வந்து நம்ம எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இதையும் நம்ம பார்த்துக்கணும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நுழைவுமுல்ல கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையம் வந்து அப்டேட் என்ன அந்த காலத்துக்கு ஏற்ப வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலே வந்து தங்கி வந்து மாணவர் வந்து படிப்பாங்க. பிறகு வந்து நாள்தோறும் வந்து ஆசிரியர் வீட்டுக்கு சென்று வந்து கல்வி கட்டுறாங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து கற்பித்தாங்க. அப்புறம் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகின. முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் வந்து பள்ளிகள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இத்தகைய கல்வி புரட்சிக்கு வந்து யார் வந்து வித்திட்டவராக இருக்காங்கன்னா, நம்ம வந்து கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள் தான். இது வந்து நிகழ்வு ஒன்றுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பசங்கன்னா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இவர் தான் காமராஜர் வந்து கேட்பாரு என்னன்னா, நீனா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளிக்கூடமா எங்கள் ஊரில் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பள்ளிக்கூடம் இருந்தால் படிப்பீங்கன்னான்னு கேட்பாரு. கண்டிப்பாக படிப்போம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து பள்ளிக்கூடம் வந்து திறக்க வந்து வழி பண்ணுவார். இதை வந்து நிகழ்வு 1 வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நிகழ்வு 1 நிகழ்வு 1 லைட்டாக சொல்லியிருப்பேன். நிகழ்வு 2 நிகழ்வு 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிகழ்வு 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. வந்து எது இம்பார்ட்டன்ட்னா, கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராசர் ஆவார். வந்து பெரியார் தான் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு. யார் வந்து கல்வி கண் திறந்தது அப்படின்னு பேர் வச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து யாருன்னா பெரியார். இவரோட காமராசரின் சிறப்பு பெயர்கள் வந்து என்னன்னா, பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஏன்னா இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனு. அதனால தான் நிறைய தலைவர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால தான் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் தான் வந்து நிறையா இலவச கட்டாய கல்வி வந்து சட்டத்தை வந்து இயற்றிருக்காரு. அப்புறம் மதிய உணவு வந்து இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, சத்து உணவு வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. மதிய உணவு வந்து சத்து உணவை வந்து எம்ஜிஆர் மாற்றிருப்பாங்க. மதிய உணவு வந்து காமராசர். வந்து மதியம் வந்து காமராசர், சத்து உணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என வந்து பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் நடுவண் அரசு வந்து 1976 பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்கு. 1976 காமராசருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து 1976 வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசு அடமை ஆக்கப்பட்டது. அப்புறம் நினைவு இல்லங்களாகவும் மாற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. சென்னை விருதுநகர் இல்லம் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களா வந்து இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மெரினா கடற்கரையில வந்து சிலை வந்து இவருக்கு வந்து நிறுவப்பட்டிருக்கு. அப்புறம் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து இவரோட பேர் தான் சொல்லியிருக்காங்க, காமராசர்னு. அப்புறம் கன்னியாகுமரியில வந்து காமராசர் மணிமண்டபம் வந்து இருக்கு. கன்னியாகுமரியில வந்து காமராசர் மணிமண்டபம் 2/10/2000 இதுல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கன்னியாகுமரியில அமைந்துள்ள காமராசர் மணிமண்டபம் 2/10/2000. அப்புறம் ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதி வந்து கல்வி வளர்ச்சி நாளா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி வளர்ச்சி நாள் வந்து என்னைக்குன்னா ஜூலை 15. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 15, ஜூன் கிடையாது, ஜூலை 15ஆம் நாள். அப்புறம் வந்து இந்த சாப்டர் வந்து அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் வந்து என்னன்னா, ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை. ஸோ வந்து அதான் சொல்லியிருப்பேன் நிகழ்வு 1ல். அடுத்து பசியின்றி வந்து பிரிக்கும் போது பசி கூட்டல் இன்றி இப்படிதான் வந்து பிரியும். அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து படிப்பு கூட்டல் அறிவு வந்து இப்படிதான் பிரிக்கணும். அடுத்து காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுதும் போது காட்டாறு அப்படின்னு தான் மாறும், காட்டாறு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து என்னன்னா, குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன வந்து அறிமுகப்படுத்தினார் காமராசன் கேட்டிருக்காங்க. அது வந்து சீருடை திட்டம் வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு, அதான் கேட்குறாங்க. அடுத்து காமராசரை கல்வி கண் திறந்தவர் வந்து யார் வந்து மனதார வந்து பாடிருப்பானா, பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நூலகம் நோக்கி பார்த்துருவோம். நூலகம் நோக்கி வந்து
சிலபஸ் வந்து இல்லைன்னு நினைப்போம், ஆனால் சில நேரத்தில் வந்து கேட்டுருவாங்க. இப்போ வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் வந்து யார் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அரங்கநாதன் வந்து தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து எழுத முடியும். வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். அப்புறம் வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து என்னென்ன இதில் வந்து இந்த நூலகம் நோக்கியில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வந்து இந்த பாக்ஸு அப்புறம் வந்து இந்த ரெண்டாவது பாக்ஸு 3 பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து அரங்கநாதன் அவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு மேலோட்டமாக பார்த்துருவோம். இப்போ வந்து எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வருதுன்னு தெரியாது. லைன் பை லைனாக வந்து பார்க்காம பாக்ஸில் உள்ளது மட்டும் நம்மள பார்த்துருவோம். நூலகம் நோக்கி இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கற்றது வந்து நம்ம வந்து எப்போதுமே கைமண் அளவு தான், கல்லாது வந்து உலக அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது, பாடநூல் மட்டும் படித்தா போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் தேடி தேடி படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கு துணை புரிவு வந்து என்னன்னா நூலகங்கள் தான். ஏன்னா நூலகத்தில் வந்து நிறையா புக்ஸ்லாம் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும். இதில் டிஎன்பிசிக்கே வந்து நிறைய பேர் வந்து இப்போ லைப்ரரியில் தான் படிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ வந்து லைப்ரரிக்கு வந்து நல்லா நான் காலைல 9 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் ஒரு 7-8 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. அதை நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நூலகம் வந்து அந்தளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நூலகங்கள் வந்து மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும் சொல்கிறாங்க. அப்புறம் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் வந்து எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது வந்து சென்னையில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ வந்து இதில் வந்து இதை பார்த்துருவோம். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனா. செகண்ட் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா லைப்ரரி. வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இதை பார்த்துக்குங்க. அடுத்து இவர் தான் வந்து அரங்கநாதன். இவர் வந்து யாருன்னா நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர். இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். அப்புறம் வந்து இந்த கண் பார்வை அற்றவர்களுக்குலாம் வந்து பிரெய்லி நூல் வந்து அதுவும் வந்து லைப்ரரியில் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து மற்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து 8 தளம் இருக்கு. 8 தளத்தில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சொந்த நூல் படிப்பகமும், அப்புறம் வந்து பிரெயில் கண் தெரியாதவங்களுக்கு வந்து ஏன்னா தரை தளத்தில் இருந்தால் தான் கண் தெரியாதவங்களும் ஈஸியாக வந்து படிக்க முடியும். அடுத்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்கள் பிரிவும். ஸோ வந்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகள், முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் வந்து தமிழ் நூல்கள். 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள். இது வந்து எப்படி நான் வச்சுக்கணும்னா 2 நாள் வாரத்தில் தமிழ் படிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸுக்கு வாரத்தில் 2 நாள் தமிழ் படித்தா போதும், மற்ற நாளில் ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆம் தளத்தில் வந்து கணினி, தத்துவம், அரசியல் நூல்கள் வந்து படிக்கணும். ஸோ வந்து 3ஆம் தளத்தில் வந்து கணினி அறிவியல், அடுத்து தத்துவம், அரசியல் நூல்கள். அரசியல்வாதினா வந்து கணினிக்கு முன்னாடி தத்துவம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 3 நாளா அரசியல்வாதிங்க வந்து கணினி முன்னாடி தத்துவம் பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறதுக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 4ஆம் தளம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. வந்து 4ல் வந்து எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும். 4 நாளா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 4 அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமானது. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி எல்லாமே வந்து கஷ்டமானது படிக்க. அப்புறம் 5ஆம் தளத்தில் வந்து கணிதம், 5x5 கணிதம். அப்புறம் வந்து அறிவியல்லே வந்து கணிதம் வந்து நிறையா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து சம்ஸ் இருக்கும். அப்புறம் மருத்துவத்துலேயும் வந்து நிறையா கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து 5 நாளே இந்த மருத்துவம், அறிவியல், கணிதம் இந்த மேக்ஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து 6ஆம் தளத்தில் வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பொறி வந்து நிறையா பேர் வந்து சாப்பிடுவாங்க. என்ன படம் வந்து பார்ப்பாங்கன்னா வேளாண்மை ஓரியன்டாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 6ஆம் தளத்தில் வந்து படம் பார்க்குறப்ப பொரியை சாப்பிடுவாங்க. என்ன படம் பார்க்குறாங்கன்னா வேளாண்மை ஓரியன்டாக உள்ள படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 7ஆம் தளத்தில் வந்து 7ஆம் அறிவு இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வரலாறு, சுற்றுலா, அரசு, கீழ்த்திசை சுவடிகள்லாம் வந்து பார்க்கணும், சுற்றுலா வந்து போகணும், வரலாற்றை வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து 7ஆம் அறிவு வந்து இருக்கணும். 7ஆம் அறிவு வந்தால் தான் கீழ்த்திசை சுவடிகள். அப்புறம் சுற்றுலா வந்து சில இடத்துக்குனா வந்து சுற்றுலா இப்போ தாஜ்மஹால் வந்து போகிறோன்னா அது வந்து யார் கட்டியிருக்கா, ஷாஜகான் வந்து கட்டியிருக்காங்க, அவங்க வந்து யார் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாளாக கட்டியிருக்காங்க அப்படின்றத அந்த 7ஆம் அறிவுனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வச்சுக்கோங்க. வந்து 7ஆம் அறிவு வந்தால் தான் வரலாறு, சுற்றுலா வந்து சுற்றும் போது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நல்லா சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க. அடுத்து அரசு, கீழ்த்திசை சூழல்கள் நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 8ஆம் தளத்தில் வந்து கல்வி தொலைக்காட்சி. 8ஆம் தளத்தில் வந்து கடைசியில் தான்
தொலைக்காட்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே வச்சா நிறைய பேர் தொலைக்காட்சி பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால தேட்டர்ஸ் வந்து கல்வி தொலைக்காட்சி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து நூலக அலுவலக பிரிவு, ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸுக்காக அலுவலக பிரிவு வந்து மேலே 8th floorல இருந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பதற்கும், அப்புறம் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து படிக்க, அப்புறம் முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் வந்து படிக்க, அப்புறம் 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள், அப்புறம் 3ஆம் தளத்தில் வந்து கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் வந்து படிக்க, 4ஆம் தளத்தில் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, அப்புறம் 5ஆம் தளத்தில் வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம், அடுத்து 6ஆம் தளத்தில் வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, அப்புறம் 7ஆம் தளத்தில் வந்து வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள், அப்புறம் 8ஆம் தளத்தில் வந்து நூலகத்தின் அலுவலக பிரிவும் கல்வி தொலைக்காட்சியும் வந்து இருக்கு. ஸோ வந்து இந்த டேப்லெட் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்து உள்ளவர்கள் சிலர் யார் யாருன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள், அப்புறம் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் கார்ல் மார்க்ஸ். இவர்கள்லாம் வந்து நூலகத்திலே படித்து வந்து அவங்க வாழ்வில் வந்து உயர்நிலை அடைகிறதுக்கு வந்து இந்த நூலகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் இ. டாக்டர் சு. ரா. அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த நூலகர்களுக்கு வந்து ச. ரா. அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது.